இப்போ சீதையை வந்து ராவணன் வந்து தொடலை அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ராமாயணத்துலையும் அது இருக்குது. ஆனால் எல்லா ராமாயணத்துலையும் இந்த விஷயம் இருந்தாலும் பின்னாடி வந்து ஒரு கதையை சேர்த்துருப்பாங்க. என்னென்னா அவனுக்கு ஏன் வந்து அந்த மாதிரினா அவனுக்கு ஒரு சாபம். ஆனால் என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகலை. யார் சொல்கிறா? ராமன் சொல்கிறார். நீ அவங்ககிட்ட போய் பேசு. எனக்கு நான் டேக்கன். என்கிட்ட பேசாத. நான் டேக்கன், நீ அவங்ககிட்ட போய் பேசு. ஆனால் லட்சுமணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, ராமனுக்கு அது தெரியும் தானே, ஏன் லட்சுமணனுக்கு அனுப்பணும்? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? இப்போ லட்சுமணன்கிட்ட போய்ட்டு சூர்பனகை போய் கேட்குறேன். சிவனை வழிபடுறவங்க தான் சித்தர்களாக இருக்காங்க. நான் விஷ்ணுவை வழிபடுகிறேன், ஆனால் நான் ஒரு சித்தர்னு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது சித்தர் இதிலே வரவே வராது. ஒட்டுமொத்த கான்செப்டையும் சித்தர் என்றாலே சிவனை நோக்கி ஏன் நகரு. அப்போ என்ன அங்கேருந்து வர அங்கெல்லாம் அயோத்தியாவில் இருக்கவங்களாம் மனுஷன், தென் திசை நோக்கி வரும்போதெல்லாம் எல்லாம் அரக்கனாவே இருக்கானே. ஏன் குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய மனிதர், நடுவில் இருக்கவன் குரங்கு, தெற்கான பீடபூமியில் இருக்கவன். வணக்கம். இன்று நெடுநாளாக வந்து பார்த்திங்கன்னா பேசாத ஒரு டாப்பிக்கு, ஏற்கனவே வந்து சில பேர்கிட்ட பேசியிருந்தாலும் வந்து பாரி அவர்கள்கிட்ட ராவணன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் வந்து பர்சனலாகவும் டிஸ்கஸ் பண்ணதில்லை. அந்த ஒரு கியூரியாசிட்டியில் தான் இந்த உகந்த நாளில் வந்து இதை பற்றி அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். வணக்கம் பாரி. வணக்கம். ராவணன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ராவணன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எழுதப்பட்டாலும் பல பேர்கிட்ட வேறு மாதிரி கற்பிக்கப்பட்டாலும் உங்களோட பார்வையில் ராவணனை ஒரு பர்சனாக ஒரு கேரக்டராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு ராமன் ராவணன் அப்படிங்கிற இந்த டிபேட் வந்து காலங்காலமாக இருக்கிற விஷயந்தான். தமிழ் சினிமாக்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக தான் இருக்குது. இன்றைக்கி சமீப காலத்தில் இது இன்னும் அதிகமான பேச்சு பொருளாக தான் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு தீபாவளி வரும்போதும் இந்த பிரச்சனைகள் வரும், இதெல்லாம் பேசுகிறது இருக்கும். இப்போ ராவணன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எதுலேருந்து எடுத்துக்கலாம்னா ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அதான் ஒரே சோர்ஸ். நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ராவணனுக்கு நம்ம எங்கே போய் ரெஃபரன்ஸ் எடுத்தாலும் அது கடைசியில் ராமாயணத்துக்குள்ளே தான் போய் முடியும். இப்போ நம்ம இந்த காணொலியில் நம்ம வந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம். ராவணனை பற்றி நம்மளோட பார்வை என்ன இதெல்லாம் இது பண்ணுவோம். அது ஏன் அந்த பார்வை நம்ம எடுக்கிறோம், அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், அரசியல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புரிதல், இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமாம். இதில் இப்போ ராவணன் உண்மையாகவே வாழ்ந்தாரா, ராவணன்கிறது ஒரு ரியல் பர்சனை குறிக்குதா, இந்த கேள்வி வந்து நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி நீங்கள் முன் வச்சிங்கன்னா ராமன் உண்மையாகவே வாழ்ந்தாரா, அந்த கேள்வி ராமன் ஒரு பர்சனை குறிக்குதா இல்லை கடவுளை குறிக்குதா, இந்த கேள்விலாம் வரும். ஸோ ராமனாக இருக்கட்டும் ராவணனாக இருக்கட்டும், நமக்கு இவங்க ரெண்டு பேரை பற்றியும் தெரிஞ்சுக்கிற விஷயம் எங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா ராமாயணத்துலேருந்து மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த ராமாயணம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டோரியான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, நிறைய வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் இதில் இருக்குது. ஓகே, நிறைய வெர்ஷன். இதில் ஒரு பேசிக்கான செக்ட் ஒன்றா இருக்கலாம், ஒரு பேசிக்கான ஸ்டோரி ஒன்றா இருக்கலாம். ராமனுக்கு ஏற்படக்கூடிய அநீதி, அதனால் அவரோட மணிமகுடம் வந்து பறிக்கப்படுது, வனவாசம் வராரு, வனவாசம் வர நேரத்தில் ஒவ்வொரு அசுரராக கொண்டுகிட்டே வருவார். இந்த நேரத்தில் சூர்பனகை வந்து ராமன் லக்ஷ்மணியும் பார்க்குற மாதிரி வருவாங்க. சூர்பனகை மூக்க வெட்டுறாங்க. இதுக்கு வந்து ராவணனுக்கு போகும்போது ராவணன் வந்து இலங்கை அதிபதியாக இருப்பார். அவர் அங்கே வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் சீதையை அவர் மீட்டு எப்படி கொண்டு வந்து திரும்ப எப்படி தன்னுடைய ராஜ்யத்தை கேப்சர் பண்ணி திரும்ப வந்து அவர் அதிகாரத்துக்கு வராருங்கிறது தான் கதை. அதுக்கப்புறமும் சில கதைகள் எக்ஸ்டெண்டட் லவகுசம் அதெல்லாம் போகும். ஸோ இதில் இந்த பேசிக்கான இந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே கிட்டத்தட்ட 300 வெர்ஷனுக்கு மேலே ராமாயணம் என்பது இந்தியாவிலேயே இருக்குது. இது போக சைனீஸ், அதாவது சைனீஸ் இல்லை சாரி, இந்த கம்போடியா இந்த பகுதியில், இந்தோனேஷியா பகுதிகளில் எல்லாம் ராமாயணத்துக்குன்னு ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியாலையும் சில வெர்ஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது. இந்த சில வெர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீதை வந்து மனைவியாக இருக்கிற வெர்ஷன்லாம் கூட சில இது மாறுது. ரைட்டு, புரியுதுங்களா? அப்போ இவ்வளோ ஒரு டைவர்ஸ்டான ஒரு இது இருக்குது. இதில் ஸ்டோரியில் ராமன் வராரு ராவணன் வராரு, இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் மாறலை, இது இருக்குது. அப்போ நம்ம இது உண்மையாகவே நடந்துச்சா நடக்கலையான்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது. நடந்திருக்கலாம், நடக்காமல் இருக்கலாம், தெரியல. ஆனால் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரி என்கிட்ட சொல்லப்படுது, என்னென்னா ராவணன் கெட்டவன், ஏன்னா ராமாயணத்தில் ஒரு வில்லன் அப்படின்னு. அதாவது வால்மீகி ராமாயணத்தில், வால்மீகி எல்லா ராமாயணத்துலையுமே ராவணன் வந்து வில்லன் அப்படிங்கிற இடத்துல ஆண்டகனைஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுடைய சோர்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படிங்கும்போது தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய ராமாயண சோர்ஸ் வந்து கம்பனால் எழுதப்பட்ட கம்பராமாயணம். அப்போ கம்பர் வந்து தனது ராமாயணத்தை வந்து மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். அதை நான் படிச்சிருக்கேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கேன். எனக்கு வால்மீகி முழுசாக நான் படிச்சிருக்கேன். வால்மீகி ராமாயணம் என்பது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் வால்மீகி ராமாயணத்தை எதில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழ்லேயும் சரி, இது வரைக்கும் தமிழில் வந்த நாடகங்களும் சரி, ஹிந்தியில் வந்த நாடகங்களும் சரி, அவைகள் வால்மீகி ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்டவை தான். ரைட்டு. கம்பராமாயணத்தை தழுவி தமிழ் ராமாயணம் கூட வரல. தமிழ் நடிகர்களை வச்சு எடுக்கப்பட்ட ராமாயணம் கூட
வால்மீகி ராமாயணம் தான் சோர்ஸ். அவங்க வந்து கம்பராமாயணத்துலேருந்து அவங்க எடுக்கல. ஸோ கம்பராமாயணம் என்பது இன்னும் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு டெரிட்டரியாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். அது நாளை பின்ன தமிழ் தேசிய அரசு அமையும் போது கம்பராமாயணம் என்பது படமாக எடுக்கப்படும். ஏன் கம்பராமாயணத்துக்கும் மித்த ராமாயணத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கம்பர் தான் ராவணனை, அதாவது ராமனை வந்து கடவுளாக தான், ராமனை வந்து கடவுளாகத்தான் கம்பர் காட்டுறாரு. ராமனை எந்த இடத்துலையும் கம்பர் வந்து குறைச்சி பேசல, இறக்கி பேசலை. ஆனால் அட் த சேம் டைம் ராவணனையும் அவர் குறைச்சி பேசலை, இறக்கி பேசலை, ஈக்குவலாகவே வச்சு ஹேண்டில் பண்ணுறாரு. ஏன்? இந்த கேள்வி தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் எழ வேண்டிய ஒரு கேள்வி. கம்பன் எத்தனையோ, இப்போ இந்தியாவில் இருக்க எத்தனையோ புலவர்களுக்கு, எத்தனையோ அறிஞர்களுக்கு, எத்தனையோ கவிஞர்களுக்கு ராவணனை தூக்கி வைக்கணுங்கிற எண்ணமும் சிந்தனையும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கம்பனுக்கு மட்டும் ஏன் அந்த சிந்தனை? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி கதை நார்த்லேருந்து சவுத்துக்கு வருது. ஸோ சவுத்துலேருந்து ஒருத்தர் ராமாயணம் எழுதுறாருன்னா அவருக்கு தான் உண்மை தெரியும், நம்ம ஆளை பற்றி நம்மளுக்கு தான் தெரியும்னு ஒரு எழுதுறாரோ என்னவோ. அப்போ நீங்கள் அது இப்போ கம்பனும் ராமன் வாழ்ந்த காலத்துலையோ ராமாயணம் பேசப்பட்ட காலத்தை வாழலை. கம்பனும் அந்த கதையை செவி வழியாக தான் கேட்டிருப்பாரு. அந்த கதையை அவர்கிட்ட சொல்லப்படும் பொழுதும் அது என்ன வெர்ஷனில் சொல்லப்பட்டு இருந்துச்சோ அந்த வெர்ஷனில் தான் சொல்லப்பட்டிருக்கும். பட் கம்பனுக்கு ஒரு உணர்வு, உள்ளூர உணர்வு இருக்குது. இப்போ ஒரு பேசிக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு உங்கள் அப்பா இருக்குது. இப்போ உங்கள் அப்பா பற்றி வேறு யாராவது ஒருத்தன் வந்து உங்ககிட்ட தப்பாக சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மைதான், அப்பா பற்றி எனக்கு தெரியுண்டா அப்படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ஒரு டிஃபென்சிவ் ஸ்டாண்டை தான் கம்பன் தனது கம்பராமாயணத்தில் எடுத்திருக்கிறார். இல்லைங்க, அந்த ஊர்லேருந்து இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதோட இந்த ஊர்க்காரங்க சொன்னால் தானே கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன நடந்துச்சுன்னு அதுதாங்க இந்த ஊர்க்காரங்க. இப்போ இது இந்த ராமாயணம்ங்கிறது இந்த ஊர்க்காரன் நடந்துச்சு, அந்த ஊர்க்காரன் நடந்துச்சுலாம் எந்த ஊர்க்காரன் சொல்கிறான்னு தெரியாது. இதை பார்த்துட்டு சொன்னானா பார்க்காம சொன்னானா எதுவுமே தெரியாது நமக்கு. இந்த கதை என்பது கடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கதையில் எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. அதே நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். இந்த கதைனா என்ன, இது நான் எப்படி இதை புரிஞ்சு வச்சுருக்கேங்கிறத பர்சீவ் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன். பட் இது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. பட் கம்பன் வந்து அவருக்கு டெலிபரேட்டாக ராவணனை எல்லாரும் அரக்கன், அசுரன், கெட்டவன், தீயவன், நல்லொழுக்கம் கெட்டவன், இதில் இன்னொரு இப்போ சீதையை வந்து ராவணன் வந்து தொடலை அப்படிங்கிறது எல்லாம் வந்து ஒரு வலுக்கட்டாயப்படுத்தலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ராமாயணத்துலையும் அது இருக்குது. ஆனால் எல்லா ராமாயணத்துலையும் இந்த விஷயம் இருந்தாலும் கூடவே இன்னொரு டெக்ஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பிற்காலத்தில் ஒரு கதை, இது அந்த ராமாயண வெர்சஸில் வராது. பின்னாடி வந்து ஒரு கதையை சேர்த்துருப்பாங்க. என்னென்னா, அவனுக்கு ஏன் வந்து அந்த மாதிரினா அவனுக்கு ஒரு சாபம், அவன் வேற யாரோ ஒரு பெண்ணை போய் இது பண்ணும்பொழுது அங்கே வந்து ஒரு சாபம் விடப்பட்டுச்சு. தலை தொட்டா பெண்களை வந்து வலுக்கட்டாயமே இவன் தொட போனானா அவன் தலை வெடிச்சிரும்னு அவனுக்கு சாபம் இருக்கு. அவன் நல்லொழுக்கமாக காட்டாமல் ஒரு சாபத்தினால அவன் அப்படி பண்ணிட்டான் சீதை, அதனால அவன் தொடலை அப்படின்னா அவன் எதுக்கு சீதையை தூக்கிட்டு போகணும்? உன் கதை அங்கேயே ஓட்டையாகுதுல்ல, அவன் ஏன் தூக்கிட்டு போகணும்? வலுக்கட்டாயமாக தான் தொட்டிருக்கான் தூக்கிட்டு போகிறதுக்கு. அப்போ அவன் தப்பாக நடந்துக்கணும்னு நினச்சான் அப்படின்னா சீதையை தூக்கிட்டு போயிருக்கிறதுக்கு அந்த எண்ணமே அவனுக்கு வந்திருக்காது. சரி, இதெல்லாம் ஓகே. சூர்பனகையோட மூக்கை ஏன் லட்சுமணன் வெட்டினா, இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அப்போ இந்த ஒட்டுமொத்த ராமாயணமுமே எந்த இடத்துலேருந்து பார்க்கணுமோ அந்த இடத்துலேருந்து பார்க்கப்படுறதில்ல, மாறாக அது வேற ஒரு இடத்துலேருந்து பார்க்கப்படுது. வடக்குலேருந்து தென் திசை நோக்கி பார்க்கப்படுது. அது நம்மிடமும் திணிக்கப்படுது. பாயிண்ட் ஆஃப் வியூ புரியுதா? ராமன் இந்த மண்ணின் மைந்தனா, தமிழகத்தின் மண்ணின் மைந்தனா, தென் திசையோட மண்ணின் மைந்தனா? கிடையாது. ராமன் வனவாசம் வராரு, அவர் எங்கேயோ இருந்து வராரு. அவர் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பஞ்சாயத்து பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? இவர் எதுக்கு இங்கே வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காரு? ராமன் கடவுளின் பிறப்பு நீங்கள் சொல்கிறீங்க, சரி, விஷ்ணுவின் அவதாரம், சரி. அப்போ இங்கே இருக்கிறவங்கலாம் யாருமே வந்து கடவுள் பிறப்பா இல்லை? அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் நிறைய வருது. சரி, அங்கேருந்து அங்கெல்லாம் அயோத்தியாவில் இருக்கவங்களாம் மனுஷன், தென் திசை நோக்கி வரும்போதெல்லாம் எல்லாம் அரக்கனாகவே இருக்கானே. அப்புறம் குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய மனிதர், நடுவில் இருக்கவன் குரங்கு, தெற்கான பீடபூமியில் இருக்கவன் குரங்கு. இது என்னது? இது ஜடாயுன்னு ஒருத்தர், அது ஜடாயுங்கிறது ஒன்று. இப்போ வந்து ஒரு அமைச்சர் ஒரு ஆள் இருப்பார், அவர் வந்து கரடி. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது? இது இவங்கெல்லாம் மனுஷங்க, மித்தவங்கெல்லாம் மிருகங்களா? இது ஏதாவது பை ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூ இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ உட்காந்து கேட்டால் இல்லை, அன்றைக்கி இருந்த ஹோமோசேப்பியன்ஸ், நியாண்டர்தால்ஸ் இப்படிலாம் நிறைய ஹியூமன் ஸ்பீசிஸ், அதில் ஒரு ஸ்பீசிஸ் அது அப்படி இப்படிலாம் இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க சொல்கிறது வந்து லைக் 10 லட்சம் 15 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் அவங்க சொல்கிறாங்க. அப்போல்லாம் ராஜ்யமும் கிடையாது, ராஜாக்களும் கிடையாது, ஹண்டர் கேதரர்ஸ், அவ்வளோதான். அது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க?
அதுவும் கூட கிடையாது. ஹோமோசேபியன்ஸே மனுஷன் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஹண்டர் அண்ட் கேதரராக மனுஷன் ஆனதுக்கப்புறம் பண்ணான். அதுக்கு முன்னாடி இருந்த குரங்கு தான் அவனும். அப்போ அவனுக்கும் உடம்புல முடியுதான், அவன் மட்டும் அப்படியே ஒரு க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இல்லை, லூஸ் மாதிரி தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. புரியுதா? ஸோ வந்து இவனும் குரங்கு அவனும் குரங்குங்கிற கணக்கில் போயிடும் 10 லட்சத்துக்கு வருஷத்துக்கு மேலே போனீங்கன்னா. இது என்ன அப்படின்னா அவங்க ஒரு கதையை எழுதி வச்சுருக்காங்க, அந்த கதையை சொல்கிறாங்க. கம்பன் வந்து நான் எழுதுகிறேன் தம்பிகளா, நான் அவன் கதையெல்லாம் படிக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு எழுதுறேன், இதை படிங்க, நான் நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருக்காரு. நான் என்னுடைய முன்னோராக இருக்கக்கூடிய கம்பன் எழுதியதை தான் நான் படிப்பேன். இன்னொன்று என்னென்னா, இந்த கம்பராமாயணத்தை போட்டு கொளுத்தணும், கம்பன் வந்து படிக்காதீங்கலாம் சொல்லி இந்த பெரியார்த்திக்காரங்களாம் பேசுவாங்க. அதெல்லாம் தயவு செஞ்சு யாரும் காதில் போட்டுக்காதீங்க. ஏன்னா கம்பராமாயணம் தான் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு நாவல்னு சொல்லலாம். கம்பராமாயணம் தமிழ் தேசியம் பேசுது, கம்பராமாயணம் தமிழ் உணர்வு பேசுது, தமிழ் தேசிய சிந்தனை கம்பனுக்கு இருந்திருக்கு. அதனால தான் ஒரு இடத்துல கூட கம்பராமாயணத்தில் பிற வடமொழி சொற்கள் இருக்காது, தூய தமிழில் எழுதப்பட்ட ஒரு காவியம், சான்ஸ்கிரிட் இருக்காது, வடமொழி இருக்காது, பிரகிருத வார்த்தைகள் இருக்காது. செம்ம சேலஞ்சாக இருந்திருக்கும்ல, சேலஞ்ச் இல்லை, முழுக்க ஒரு தமிழ் ஆய்ந்த ஒரு நாவல் தான் கம்பராமாயணம். அது கம்பனெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான படைப்புகளோட, கிரேக்க படைப்புகள், சீன படைப்புகள், வாடா சேலஞ்சு வாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணை மூடிட்டு கம்பனை நம்பி நீங்கள் இறங்கலாம். அந்த அளவுக்கு திங்கிங் கெப்பாசிட்டியோட எழுதப்பட்டது தான் கம்பராமாயணம். கம்பனுடைய அந்த கவித்துவத்துக்கும் அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் அது ஓப்பனாக சொன்னால் கம்பராமாயணத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எச்சி ஊறும். அதான் கம்பரசம், எச்சி ஊறும். அது மொழியில் ஒரு சுவை இருக்குங்கிறத கம்பனால் மட்டும்தான். தமிழ் மொழி வந்து அமிழ்து அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த வந்தால் பாரு தெரிஞ்சுக்கோ. கம்பராமாயணம் படிக்காமல் தயவு செஞ்சு யாரும் இருக்காதீங்க. தயவு செஞ்சு கம்பராமாயணத்தை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் வந்து இந்த கவிதை இதோட படிக்கிறதுங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது யாராவது ஒருத்தவங்க, இப்போ எனக்கு எங்கள் அப்பா சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டாரு, அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா அதை முழுமையாக படிங்க. உங்களுக்கு ராவணனை பற்றி நான் சொல்கிறத விட கம்பன் என்னென்ன சொல்லியிருக்கான்னு முழுசாக உங்களுக்கு உணர்ந்துக்கலாம், அவங்களே முழுமையாக உணர முடியும். அப்போ சரி, ஏன் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணுறாருங்கிற இடத்துல தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா ராவணன் என்னவன், உன் கதைப்படியே பார்த்தாலும் உன் கதை மூலியமாக தான் ராவணன்னு எனக்கு தெரிய வருது. சரி, எப்படி பார்த்தாலும் அவன் ஆள், எப்படி பார்த்தாலும் அவன் ஆள். அவனை சிவன் பக்தன்கிற, நாங்கள் சிவனை கும்பிட்றோம், மேட்ச் ஆகுது. அவன் வந்து உடம்பு வந்து இப்படி நல்லா பயங்கரமாக இருப்பாங்கிற, அவனுக்கு எல்லா கலைகளும் தெரியுங்கிற, கதை வச்சுருப்பாங்கிற. அன்றைக்கி வந்து இந்த கதைங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி வந்து கரலாக்கட்டை யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஸோ அதே தான் அது கதை. அதெல்லாம் மெட்டல் ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதே வெப்பனாக பயன்படுத்தினா கதாயுதம். இந்த கதாயுதத்தை வந்து பயன்படுத்தினாங்கிற. நீங்கள் ஹனுமாருக்குமே கதாயுதம் தான், ஏன்னா சவுத் இந்தியனுங்கிற கான்செப்டில் தான் அதுவும் புரியுது. ஹனுமாரும் சவுத் இந்தியன். அவர் ஆக்சுவலாக அவர் யாரை சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியும். ஏன் யாரை இவங்க ஹனுமார் யாரை குரங்குன்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரியும். சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க. அந்த கோச்சிக்குவீங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை சொல்கிறதில்ல. தமிழ்நாட்டுக்கு மேலே வானர்கள் வாழ்ந்த பகுதின்னு சொல்லி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மேலே யார் வாழ்ந்துட்டு இருக்கா? மேமலை வரைக்கும் இருக்கு, மேலே எது வேணா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக சவுத் இந்தியன்ஸ்னு பார்த்தா சவுத் இந்தியன்ஸ் எல்லாரையுமே அவன் ஏதோ ஒரு இதில் குறை சொல்லி தான் எழுதி வச்சிருக்கானுங்க. தெக்கானபுரம் பகுதியில் இருக்கவங்களெல்லாம் வானரங்கள்னு சொல்லிட்டான். இன்னும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் இங்கே சவுத்துக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருப்போம் நிறைய பேர். உடனே என்ன பண்ணிட்டா, கருப்பாக இருக்காங்க, இதாக இருக்கிறாங்க. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் விவசாய சமூகமாக இருந்தனால நம்ம அதிகமான கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டோம். இது ஆக்சுவலாங்க நம்ம எல்லாம் குண்டாகவும் நல்லா குண்டுன்னு கொள்ளுலாம் இருந்திருக்கோம். ரீசன் என்ன தெரியுமா? நம்மளோட டயட்டில் கார்ப்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்பவுமே இருந்திருக்கு. ஆனால் நார்த் இந்தியாவில் அது கிடையாது. ஏன்னா விவசாயம் வந்து அந்தளவுக்கு நம்மளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நார்த் இந்தியன்ஸோட ஃபுட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையாடுறது, ஒரு சில பயிர்கள், இவ்வளோ தான். ஸோ அவங்களுடைய டயட் வந்து மோர் ப்ரோட்டீன் இன்க்ளைன்டு. ப்ரோட்டீன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிற, இல்லை ப்ரோட்டீனை பேஸ் பண்ணியே அதிகமாக சாப்பிட்ற மக்களுக்கு வந்து தொப்பை ஃபேட்டெல்லாம் பெருசாலாம் ஏற்படாது. பட் கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாய சமூகங்களுக்கு தொப்பை கிப்பெல்லாம், கார்ப்ஸ் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது அதிக கலோரிஸ் சாப்பிட்றீங்க, உழைப்பு குறையுது. டெய்லியும் ஓடி ஆடி ஒரு நாள் சாப்பாடு கிடைக்குமா, ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காதாங்கிறதுலாம் இல்லை. டெய்லியும் சாப்பாடு கிடைக்கும். டெய்லியும் ஸ்வீட்ஸு, கரும்பு விவசாயம் பண்ணுறீங்க, ஸ்வீட்ஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இதை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு தேக்கி வச்சுக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் ரிசர்வ் அதிகமாகும். ஸோ நம்ம ஆளுங்க கொஞ்சம் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ரெண்டாவது கருப்பாக இருப்போம். கருப்பாக இருக்கிறது ஏன்னா விவசாயம் பண்ணுறோம். ஸோ விவசாயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு வந்து கருக்கும். கருப்பானா அவங்கள கம்பேர் பண்ணும்போது கருப்பாக இருப்போம். ஏன்னா ஓப்பனில் விவசாயம் பண்ணுறோம், அவங்க விவசாயம் பண்ணலை. அப்போ ஓப்பனில் விவசாயம் பண்ணுறப்ப அந்த விவசாய சமூகங்கள் எல்லாமே கொஞ்சம் கருப்பு தோல் வந்து அதிகரிச்சிடும். ஏன்னா வெயிலில் தாங்கி விவசாயம் செய்கிறாங்க. நம்ம ஒரு 5000 வருஷமாக 10,000 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க சமூகம் நம்ம. இவங்க அப்படி இல்லை. அப்படி நம்மளை பார்க்கும்போது என்னென்னா கருப்பாக இருப்போம், நம்ம கொஞ்சம் உடம்புலாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கும்.
ஸோ நம்ம வந்து அடுத்த கட்ட எவல்யூஷன் நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். அவன் அப்படி கிடையாது. அவனுக்குன்னு இருக்கிற அந்த ப்ரோட்டீன். அப்போ அவன் வந்து பார்க்குறான், இவங்கெல்லாம் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கான், கொஞ்சம் வாட்ட சட்டமாக இருக்கிறான், கொஞ்சம் அப்படி தான் இருக்கிறான், அரக்கன்ட்டாங்க ஒரே போடா, இவங்கெல்லாம் வந்து டெவில்ஸு, இவங்கெல்லாம் வந்து தப்பானவங்க அப்படின்னு. இதுதான் அவங்களுடைய பார்வை. அதனால தான் அங்கே வடக்குலேருந்து தென் திசை நோக்கி ராமன் இறங்கி வராரு. இறங்கி வரும்போது அவர் மீட் பண்ணுற ஒவ்வொருத்தனும் அசுரன், கெட்டவன், இப்படியே தான் வருது. அப்போ இதுதான் இங்கே விஷயம். ரெண்டாவது, ராமாயணத்தில் சொல்லப்பட்டது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல மாறுபட்டுக்கிட்டே இருக்குது. இது வந்து இது என்டையர் ட்ரூத் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு ராமாயணமும் வெர்சஸ் மாறுது. ஸோ இதையே நீங்கள் வந்து ஒரு காஷனாக நினச்சிச்சு தான் நீங்கள் பார்க்கணும். சரி. ஸோ நம்ம கம்பராமாயணத்தை பேஸ் பண்ணி தான் இப்போ எல்லாமே சொல்கிறோம். இப்போ நானாக சொல்கிறதுலாம் இல்லை, இது கம்பராமாயணத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை தான் சொல்கிறோம். ஒன்று, நீங்கள் ராவணன் உண்மையாகவே வாழ்ந்தாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாழ்ந்திருக்காரு. அதில் நமக்கு மாற்று கருத்தே இருக்க தேவையில்லை. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதுக்கும் நம்ம ப்ரூஃப் வந்து ராமாயணத்துலேருந்து தான் எடுக்கணும். இப்போ நான் கேட்குறேன், ராமன் வந்து இந்த ராவணன் வந்து உண்மையாகவே வாழ்ந்திருக்காரான்னு சொல்லும்போது இந்த வட இந்தியக்காரங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிம்பாங்க. ரெண்டாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து இலங்கையை சார்ந்தவனே அங்கே யாரும் சொல்லலை, அவர் வந்து ஒரு லங்காவினா லங்காவினாவே ஒரு தீவை தான் குறிக்கும், லங்கானா ஸ்ரீலங்கான்னு யாரும் சொல்ல, மலேசியாவில் கூட லங்காவின்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ லங்கா அப்படின்னா லங்கானாவே ஒரு தீவு அப்படிங்கிற அடிப்படையில் தான் அது பேர் வருது. ஆக்சுவலாக அந்த பேர் அவங்க சொல்கிறது கரெக்ட் தான். இலங்கைங்கிற அந்த தமிழ் வார்த்தை நமக்கு தெரிஞ்ச மொதல் தீவு எது? நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க இலங்கை. இதனால உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் தீவு அப்படின்னாவே இலங்கை, ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இலங்கை. நமக்கு தெரிகிற ஒரு ஐலாண்ட் வந்து இலங்கை. ஸோ தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் அந்த தீவுங்கிற வார்த்தைக்கு இலங்கைங்கிற வார்த்தையை தமிழர்கள் நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க. ஒரு சப்வேர்டு மாதிரி சேர்த்து. ஏன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் அது வந்து ஒரு தீவா நமக்கு தெரிஞ்ச மொதல் தீவு இலங்கை, ஒரு பெரிய சைஸ் லேண்ட்மாஸ். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்குற எல்லாத்துலேயுமே நம்ம வந்து லங்காங்கிறோம். அப்போ காமனாகவே இலங்கையை குறித்த வார்த்தை தான் மற்ற தீவுகளையும் குறிக்கிற ஒழிய தீவை குறித்த வார்த்தை இலங்கையை குறிக்கல. புரியுதா? இலங்கைங்கிற அந்த இடத்த குறித்ததுனால தான் மற்ற ஐலாண்டுக்கும் லங்கா அப்படிங்கிற அந்த பேர் வந்து இருக்குது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை நார்த் இந்தியன்ஸுக்கு புரியறதில்ல. புரிஞ்சுக்கோ, இலங்கைங்கிற இந்த தீவை குறித்தது தான். சரி, அந்த கான்செப்டுக்கே நான் வரேன். அப்போ ராமர் பாலம் பொய் தானே? அது எப்படி? ஸோ அது மகாராஷ்டிரா பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தீவு தான் இருக்குன்னா நீ ராமர் பாலத்தை நீ அங்கெல்லாம் கட்டியிருக்கணும். ஏன்னாப்பா இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ட்ராக்கில் ராமர் பாலத்தை கட்டுவாரான், ஆனால் இந்த இலங்கையே இல்லையா. ஏதாவது ஒரு இடத்துல நில்லுங்கப்பா, ஏதாவது ஒரு ஸ்டாண்டு நில்லுங்க. நிறைய பேர் நானும் பார்த்துட்டேன், ராவணன் தமிழன் இல்லைன்னு சொல்லணும். இலங்கையை சார்ந்தவன் ராவணன் சொல்லிட்டா தமிழன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பை ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸே தமிழர்கள் தான் அந்த மண்ணின் மைந்தர்கள்ங்கிறது நீங்கள் நான் சொல்கிறது இல்லை, இதை மறுக்கவே முடியாது. இதுதான் உண்மை. இதை மறுக்கவே முடியாது. ஆர்கியாலஜிக்கல் ஃபேக்ட்ஸு, நீங்கள் ஆர்கியாலஜிக்கலாக கிடைக்கப்பட்ட எல்லா தொல்லியல் சான்றுகளிலும் தமிழ் எழுத்துக்கள் நமக்கு கிடச்சிருக்கு. தமிழ் முன்னோர்கள் தான் அங்கே வாழ்ந்துருக்காங்க. நாகர்கள், இயக்கர்கள், இவங்க 2 பேரும் தமிழர்களாக தான் தமிழ் சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து நம்ம அப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ இந்த 2 சமூகங்களுமே தமிழ் சமூகங்களாகத்தான் உலகளாவிய மக்களும் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ இந்த நாகர் இயக்கர் தான் அந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் மைந்தர்கள் அப்படிங்கிற பட்சத்தில். ரெண்டாவது, இலங்கையில் மனிதர்கள் எங்கேருந்து போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் போனாங்க அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாடும், அதாவது மனிதர்கள் போல தமிழ்நாடும் இலங்கையும் ஒரே நிலப்பரப்பு, நடுவில் கடல் வந்து இப்போ மூழ்கடிச்சிருக்கு. ஸோ அந்த பாப்புலேஷன் வந்து செக்ரிகேட் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். யாராலுமே மறுக்க முடியாது. அங்கே இருக்க சின்ஹலீஸ் வந்து பிற்காலத்தில் வந்தவங்கிறத அவனே சொல்லிக்கிட்டான். அவனே மகாவம்சத்தில் அவன் சொல்லிட்டான். அவன் 2000 வருஷமாக தான் இருக்கான். அப்போ 2000 வருஷத்துக்கு முந்தையது தான் ராமாயணம். அப்போ ராமாயணம் என்பது இலங்கை பக்கத்தில் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ராவணன் வந்து ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறான் என்றால் அவன் தமிழன் தான். ரைட், இட் எண்ட்ஸ் தேர். யா, இதை வந்து ஏற்றுக்க முடியல இவங்கனால. இதை வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அங்கே அந்த தமிழ் ரிலேஷன் வந்து ராவணனுக்கு வருது அப்படின்ட்டு அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பொய் புழுகிறது. அப்போ நான் சொல்கிறேன், நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அது ராமர் பாலம் இல்லைன்னு நீயே சொல்கிற. அந்த வீடியோவில் சொல்கிற அது ராமர் பாலம் கிடையாது, அது ஃபேக்குன்னு சொல்லு. ஏண்டா அது ராமர் பாலம் தானா? ஆனால் ராமர் வந்து இந்த இடத்துக்கு வரல, வேற எங்கேயோ போனாருன்னு நீ ஏன் உருட்டிக்கிட்டு இருக்க? அப்படின்னா என்னன்னா, ராவணன் என்பவன் தமிழன்கிறது தமிழர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது எவ்வளோ கேர்ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க. இது பண்ணுறாங்க, தமிழன்னு தெரிஞ்சிடக்கூடாது. அப்போ இந்த பதட்டம் தான் இன்னும் நம்மளை வந்து ஆழமாக சிந்திக்க செய்கிறது. ரெண்டாவது, கம்பன் ஊரே ஒருத்தனை கெட்டவன்னு சொல்லும்போது கம்பன் வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு ராவணன் நல்லவன்டான்னு ஒரு காப்பியத்தில் எழுதுறாரு அப்படின்னா புரிய வேண்டாம் ராவணன் தமிழன் தாங்கிறது. கம்பனுக்கு ஏன் அவ்வளோ மெனக்கெடல்?
ராவணனை நல்லவனாக நிறுவ வேண்டிய மெனக்கடல் கம்பனிடம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பல இடங்களில் விளக்கம் கொடுப்பாரு கம்பராமாயணத்தில். அந்த மெனக்கடல் ஏன் அந்த மெனக்கடல்னா, இருக்கக்கூடிய அத்தனை ராமாயண வெர்சஸ்லையும் ராவணன் வந்து ரொம்ப கேடுகட்டவன். ஆனால் கம்பனுடைய ராமாயணத்தில் ராவணனுக்கு அவ்வளோ அவர் விளக்கம் கொடுத்து முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் அங்கே வருது. அப்படின்னா இவன் என்னவன், இவன் என் மண்ணின் மைந்தன், இவனை நான் கெட்டவனாக சித்தரிக்க விட மாட்டேன். இதுதான், வேறு என்ன இருக்க முடியும்? அங்கே ராமனா அவர் ஒன்றும் குறை சொல்லலை, ஆனால் ராவணனையும் குறை சொல்லலைங்கிறதுக்கு காரணம் என்னென்னா கம்பனுக்கு இருக்கிற தமிழ் உணர்வு. அதே உணர்வு நமக்கும் இருக்கணுங்கிற நான். ஸோ அந்த அடிப்படையில் ராவணன் வாழ்ந்திருக்கிறார், அவர் தமிழர். இதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் எந்த எவனுமே இதை வந்து உடைக்க விடாதீங்க. அடுத்து நீங்கள் வாழ்ந்திருக்காருன்றதுக்கு அங்கே இருக்கிற அந்த பேலஸ் நிறைய எக்ஸ்கவேஷன்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாதா? அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் சும்மா இவங்க ஒரு ராவணனோட வந்து கனெக்ட் பண்ணி ஆளாளுக்கு பேசுகிறாங்களே இல்லையா, மேபி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், தெரியாது. பட் இதுக்கு அப்ரூவ்டா இல்லைன்ற இதுக்கான மூலச்சான்றுகள் அங்கே வேணும் இல்லைங்க. இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் வந்து அந்த சிங்க கேவ், லைன் கேவ்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ராமாயண காலகட்டத்தை சார்ந்ததானே நமக்கு தெரியாது. அது வந்து 2000 ஆண்டுக்கு முந்தியது, அது மட்டும் உறுதி. 2000 ஆண்டுக்கு முந்தியது தான் அது. ஆனால் ராமாயணம் 2000 ஆண்டுக்கு முந்தியதா, இந்த கேள்வி இருக்குல்ல. இல்லை தனியாக ஒரு மலை இருக்கும், அது மேலே ஒரு பேலஸ், ராவணா பேலஸ், அது பேலஸே கிடையாது. அது ஃபஸ்ட்டு பேலஸே கிடையாது. ஹிஸ்ட்ரி சேனலில் தான் போட்டு அது சும்மா அது வந்து அதெல்லாம் பேலஸ் இல்லை, அது வந்து சமணர்கள் வாழ்ந்த பகுதி. சமணர்கள் வந்து அங்கே ஒரு கோயில் மாதிரி, கோயில் இல்லை, அதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு வச்சுக்கோங்க. அது அந்த டைமில் ஒரு ஃபங்க்ஷனான ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. சரி, அப்புறம் நம்ம தேவையில்லாத இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து எக்ஸாஜரேட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ அது வந்து உடனே இங்கே தான் ராவணன் வாழ்ந்தார் மேபி இருக்கலாம், தெரியாது. ஏன்னா அந்த பகுதி வந்து ஒரு அர்பனைஸ்டு ஏரியாவாக ஒரு காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அர்பனைஸ்டு ஏரியாவாக இருக்கிற ஒரு இடத்துல ராவணன் மேபி ரூல் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பார்க்கணும், அது காட்டுக்குள்ளே இருக்குது. ரைட்டு. அது அடர்ந்த காடு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் அந்த கல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது நாடாக இருக்கும். அது நாடாக இருந்திருக்கும். அப்படியே அது நாடாக ஒரு காலத்தில் இருந்துருந்துச்சு அப்படின்னா அட் த எண்டு அந்த இடத்துல வேறு இடத்துல கீழேலாம் வந்து மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு இதுக்கெல்லாம் வந்து அகழ்வாய்வு பண்ணால் கிடைக்கலாம். அது இது வரைக்கும் பண்ணலை. அதனால நம்ம முழுமையான ஒரு ஆதாரம் எடுக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பார்வை அந்த விஷயத்தில் என்னன்னா, அந்த பகுதி வந்து அந்த சிங்க குகைகள், அந்த சிங்க நகங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து முழுக்க அது வந்து சமணர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அது தமிழர்கள் தான், தமிழர்கள் வாழ்ந்த பகுதி. அவங்க ஊராக இல்லை, அது வந்து ஒரு ஒரு அவுட் சைடாக இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அது எப்படி இந்த சாவ்லின் டெம்பிள் இந்த மாதிரியோ அந்த மாதிரி ஒரு கோயிலும் கூட இல்லை, அது ஒரு யூனிவர்சிட்டி. அங்கே வழிபாடும் இருக்கும், அங்கே கல்வி சொல்லிக் கொடுக்கப்படும். அன்றைக்கி இருந்ததெல்லாம் காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம உட்காந்து படிச்சுட்டு குருகுல கல்வின்னு இருக்கும்ல, அந்த குருகுல கல்வி அங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பல்வேறு விதமான கல்விகள் அங்கே இருந்திருக்கலாம், மார்ஷியல் ஆர்ட்ஸ்லேருந்து எல்லாம் இருந்திருக்கலாம். பட் ஆனால் அது அங்கே சித்தர்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக தான் இருந்திருக்கணுமே ஒழிய அது ஒரு அரசன் வாழ்ந்த பகுதியா? அங்கே அரசன் வந்து மக்கள் வாழ்கிற இடத்துல தான் இருக்க முடியும், தனியாக போய் உட்கார முடியாது. ஸோ அது சுற்றி மக்கள் வாழ்ந்தாங்களா, அங்கே ஊர்கள் இருந்துச்சா அப்படின்னா அது அன்டேம்டு ஃபாரஸ்ட்டுங்க. அது புரியுது. அங்கே வந்து ஒரு நகர் இருந்ததுக்கான எந்த சூடம், அந்த பாறையிலே எல்லாமே இருந்துட முடியாது, அந்த பாறையிலேயே அப்படி இருந்துட முடியாது, எப்படி இருக்க முடியும்? ஸோ அதுக்கு சுற்றி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப அடர்ந்த காடு. அப்போ அது நகர்மயமாக்கப்படுறதுக்கான எந்த ஒரு சூழலும் அந்த இடத்துல இல்லை. அப்போ ஓகே புரிஞ்சுக்கணும், அது ஒரு தனியாக ஒரு இதாக இருக்கிற ஒரு உண்மையாக வாழ்ந்தாரு அப்படிங்கிறது வந்து இதுக்குள்ள இந்த இடத்துக்கு வச்சு இங்கே தான் வாழ்ந்தாருன்னு சொல்ல முடியாது. இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன பாயிண்ட் உண்மையாக வாழ்ந்தாரு, தமிழராக இருந்திருக்காரு. இது ரெண்டையும் நம்மளால மறுக்கவே முடியாத ஒரு இது. ரெண்டாவது, அவர் சிவபக்தரா அப்படின்னு பார்த்தா அதை நம்ம சொல்லணும்னு இல்லை, எதிராளியே அதை தான் சொல்லி வச்சிருக்காங்க. எல்லா டெக்ஸ்ட்லையும் ராமாயணத்தை பற்றி சொல்கிறவங்க எல்லாருமே அவர் சிவபக்தன் அப்படின்னா, சிவன் வந்து அவருக்கு வரம் கொடுத்தாரு அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன். இது ஏன் வந்து சிவன் மட்டும் எல்லாம் தப்பானவங்களுக்கே வரம் கொடுத்துறாரு? இந்த கேள்வி என்னைக்காவது ஆமாம், அது ரியக்கர் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். ஒட்டுமொத்த ஹிந்து விஷயத்துலையும் சிவன் மட்டும் அசுரர்களுக்கு வரம் கொடுத்துருவாரு, கெட்டவனுக்கு வரம் கொடுத்துருவாரு. விஷ்ணு மட்டும் அவதாரம் எடுத்து போய் ஒவ்வொருத்தரையும் அழிப்பார். இது ஏன் வந்து ஹிந்து விஷயத்தில் இப்படி ஒரு இந்த ஸ்டோரி பேட்டர்ன்ஸ் வருது? ஏன்னா இந்த ஹிந்துவிசம் அப்படிங்கிறது வந்து சமீபத்திய விஷயம். அன்னைக்கு இருந்தது வந்து சமணத்துக்குள்ளே தான் சிவன் எல்லாருமே இருக்கிறாங்க. சைவம் வைணவம் இது எல்லாமே சமணத்துடைய கிளை விஷயங்கள். இதை வந்து ஹிந்துவிசமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே உடலுக்குள்ளே இருக்கிற ரெண்டு விஷயத்தை பிரித்து சைவிசம் வைணவிசம்னு ரெண்டாக பிரித்து, சைவம் வைணவம்னு பிரித்து அதை ரெண்டையும் மோதலுக்குள்ளே கொண்டு வந்து இதுக்கும் ஆகாதுங்கிற ஒரு கற்பனைவாதத்தை இதனால தான் சித்தர்கள்லாம் சொன்னாங்க, அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில மண்ணுன்னு சித்தர்களோட பாடல்கள் எல்லாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு பொய்யா அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்களே, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிறது தான். இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஆசிவகம் சார்ந்த புரிதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது புரியும்.
சமணம்ங்கிற அந்த ஒரு மதத்துக்குள்ளேருந்து, அதாவது அந்த வாழ்வியலுக்குள்ளேருந்து சைவத்தை தனியாகவும் வைணவத்தை இரண்டுமே அதோட செக்ட்டுங்க. அது ரெண்டையும் தனியாக பிரித்து அது ரெண்டையும் எதிரிகளாக மாற்றி ஒரு கொலாபரேஷன் உருவாக்கி கதைகளை புகுத்தி ஹிந்துவிசம்னு மாற்றி வச்சுருக்கீங்க இன்றைக்கி நீங்கள். அதனால் அப்போ வந்து சித்தர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மதம் எது இதில்? ஹிந்து விஷயத்தில் சைவம் தான். சிவனை வழிபடுறவங்க தான் சித்தர்களாக இருக்காங்க. நான் விஷ்ணுவை வழிபடுகிறேன், ஆனால் நான் ஒரு சித்தர்னு எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, அது சித்தர் இதிலே வரவே வராது. ஒட்டுமொத்த கான்செப்டையும் சித்தர் என்றாலே சிவனை நோக்கி ஏன் நகரு. அப்போ ஏன்னா அந்த சித்தருடைய வாழ்வியல் எல்லாமே சிவனியத்தோடு தொடர்புடையது. சரி, யாருக்கு வரம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்னா தவம் இருப்பவர்களுக்கு வரம். தவம் யார் இருப்பா? சித்தர்கள் தான் இருப்பாங்க. இப்போ தவம் இருந்தால் ஒருத்தன் நல்லவனாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், அவன் நல்ல சிந்தனையில் இருந்தால் தான் அவனுக்கு இறைவன் தோன்றி வரம் கொடுப்பார். ஆனால் சிவன் மட்டும் என்ன வந்து இம்மெச்சூரான கடவுளா? அவர் எல்லாருக்கும் தோன்றி வரம் கொடுத்துருவாரா? யாருக்கு இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. அப்போ உங்களோட ஒட்டுமொத்த ஹிந்துவிசம் ஸ்டோரிஸ்லையும் சிவன் மட்டும் அசுரர்களுக்கு வரம் கொடுத்துட்டாருன்னா, சிவன் கொடுத்த வரங்கள் எல்லாம் சரியானவை தான். அவர் கொடுத்த வரங்கள் எல்லாமே இங்கே இருக்க மன்னர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு தான் அவர் வரம் கொடுக்குறாரு. கரெக்டாக? உங்களுக்கு அது பிடிக்கல, அவங்கள நீங்கள் தான் கெட்டவனாக மாற்றிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் அவருக்கானவர்களுக்கு அவர் கொடுக்குறாரு, நல்லவங்களுக்கு தான் அவர் கொடுக்குறாரு. உங்கள் இந்த ஸ்டோரியில் நீங்கள் திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், நீங்கள் ஓணம் பண்டிகை நம்ம பேசியிருப்போம். ஓணமில் என்ன நல்ல அரசன் மக்களுக்கு நல்லதே செஞ்சுட்டு இருப்பான், ஆனால் விஷ்ணுக்கு அது பிடிக்காது. என்ன கான்செப்ட் இது? அவனை வந்து ஒரு வாமன அவதாரம் எடுத்து, அதுவும் கரெக்டாக வாமன அவதாரம் தான் எடுக்கணும். அவர் வேறு அவதாரம்லாம் இல்லை, வாமன அவதாரம் எடுத்து வளர்ந்து அது பண்ணி அவன் அமைக்கும். இது என்ன? அப்போ இந்த இதில் ஒரு கொஞ்சம் தாட் ப்ராசஸோடு யோசிச்சிங்கன்னா இங்கே நடந்த அட்டூழியம் என்னன்னு உங்களுக்கு புரியுது. ரைட்டு. ஸோ சிவனை வழிபட்டவர்களையும் சிவனுடைய வழிபாட்டில் ஆழமாக இருந்தவர்கள் எல்லாம் கெட்டவர்கள்ங்கிற ஒரு பார்வை வடக்கில் இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலகட்டத்திலேருந்து தோன்றிய வெர்சன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ சிவனை வந்து ஏற்றுக்கொண்ட, சிவனுக்கு ஒரு தொண்டாற்றிய, சிவன் மீது பக்தி கொண்ட ஒரு சிவனடியாராக தான் ராவணன் இருந்திருக்கு. அவர் அரசனாகவும் இருந்திருப்பான், சிவனடியாராகவும் இருந்திருக்கணும். அப்போ சிவனுக்காக தன்னை எல்லாத்தையும், அதே போல் ராவணனுக்கு 10 தலை அப்படிங்கிற பல கலைகளை கற்றவர். அந்த ஒவ்வொரு கலையிலையும் தலையாக இருந்ததுனால ஒவ்வொரு கலைக்கு ஒரு தலைன்னு கணக்கு வச்சு கலைகள் 10 சிறந்தவன், அதனால 10 தலை ராவணன் அப்படின்னு. ஜாக் ஆஃப் ஆல், இஸ் மாஸ்டர் எல்லாம். இந்த இப்போ வீணையில் பெரிய வித்வான். ஸோ வீணையில் பெரிய வித்வானுங்கிறதுனா அதுக்கு அந்த கதையெல்லாம் நாங்கள் எழுதலப்பா, அதெல்லாம் அவங்கள தான் எழுதியிருக்காங்க. வந்து வீணை இது விசிச்சுட்டு அப்படியே வந்து கைலாயத்தை தூக்குனாரு அப்படின்ட்டு. அதுலேயும் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை அவருக்கு இருக்கு பாருங்க. ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸில் கைலாயத்தை வச்சுருக்க? வா தூக்கிட்டு வரேன். கைலாயத்தை வந்து அவர் தூக்கி அங்கே கொண்டு வரணும்னு நினச்சாராம். இப்போ புரியுதா? இதுக்கு பின்னாடி இல்லாமல் எவ்வளோ சீக்ரெட்டான சில விஷயங்கள், அரசியல் இருக்குது பாருங்க. அதில் இன்னொரு கதையும் இருக்குது. இலங்கையில் தான் கைலாயம் இருந்துச்சுங்கிற இன்னொரு, திருகோணமலை தான் ஒரு ஒரிஜினல் கைலாயம். ஸோ அவர் அங்கே தான் தூக்குனாருங்கிற அந்த ஒரு கான்செப்டும் இருக்குது. இது ஒரு மிக்ஸ்ட் ஆஃப், ஏன்னா பல காலமாக சொல்லப்பட்ட, அது ஒரே இதில் விளக்கிற முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த நூற்கண்டுகளை ஒவ்வொன்றா உருகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒரு இமேஜ். அப்போ ராவணன் ஒரு நல்ல பண்புடைய, நல்ல ஒழுக்கத்துடைய, சிவனே தோன்றி அருள் கொடுக்கக்கூடிய ஒரு சிவனடியாராகத்தான் ராவணன் இருந்திருக்கிறார். அவர் அரசனாகவும் இருந்திருக்கிறார், கலைகளில் சிறந்தவராகவும் இருந்திருக்கிறார். இதுக்கு இன்னும் நம்ம மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸே கொடுக்கலாம். என்ன மாதிரி மெட்டீரியலிஸ்டிக் எவிடன்ஸ்னால், ராவணன் எழுதிய ராவண சங்கீதா அப்படிங்கிற ஒரு ஜோதிட நூல் உண்டு. அவர் வந்து ஒரு அஸ்ட்ராலஜரும் கூட. ஸோ அஸ்ட்ராலஜியில் அவருடைய அந்த ஓலையை பார்த்து சொல்கிற அஸ்ட்ராலஜியில் வந்து ராவண சங்கீதான்னு சொல்கிற ஒரு இது இருக்குது, அஸ்ட்ராலஜி புக் இருக்குது. ஸோ அவர் அஸ்ட்ராலஜிலையும் அவர் சிறந்தவர். ராவணனோட சம்மந்தப்படுத்தக்கூடிய மாமுடி மாயன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணனுடைய மாமனார்னு சொல்லக்கூடியவர் தான் அஸ்தசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது வந்து நீங்கள் பில்டிங்லாம் கட்டுறீங்க, இதுக்கெலாம் இந்த வாஸ்துலாம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் வந்து உருவாக்கியவருங்கிறவர் மாயன். புரியுதுங்களா? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணனுடைய மாமனார். ஸோ அந்த ஃபேமிலியோட அசோசியேட் ஆகிற எல்லாருமே அறிவில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க, அறிவியலில் சிறந்தவங்களாக இருக்காங்க, கட்டிடக்கலையில் சிறந்தவங்களாக இருக்கிறாங்க, செல்வத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ராவணன் அந்த காலகட்டத்தில் எப்பேற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்துடைய ஒரு மாபெரும் அரசனாக இருந்திருப்பாருன்னு பாருங்க. எல்லாம் வாய் புழக்கிற மாதிரி ஒரு ஆள். ராஜராஜ சோழனுக்கு முன்னாடி இதில் ராவணனை பற்றி சொல்லக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு தகவல் என்னன்னா, புஷ்பக விமானம் அப்படிங்கிற ஒரு பறக்கக்கூடிய எந்திரத்தை அவர் வச்சிருந்தாரு. அவருடைய மகன் வந்து இந்திரன், அதான் இந்திரஜித்.
இந்திரஜித் வந்து மாயாஜாலத்தில் சிறந்தவன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. இப்போ நான் என்ன கேட்குறேன், தேவர்களோட தலைவன் யார்? இந்திரன். ஆனால் அவர் எதில் சிறந்தவர்னு கேட்டால் அவரும் மாயாஜலத்தில் சிறந்தவர். அவரும் உருமருவர், எல்லாம் பண்ணுவார். இவர் என்னன்னா இவரும் அதே தான் பண்ணுவார். இவங்க 2 பேருக்கு, அதாவது இந்திரன் வேற, இந்திரஜித் வேற. இந்திரன் வேற, இந்திர சித்தன் வேறையான். இந்திரன் வேறையான், இந்திர சித்தன் வேறையான். ஆனால் இவங்க 2 பேரோட ஆற்றலும் ஒரே ஆற்றலாம். அதாவது இவங்களோட எபிலிட்டிஸ் வந்து ஒரே எபிலிட்டிஸ் தான். அதாவது அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேற, ஆனால் டாக்டர் வேற. டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வேற, இந்த டாக்டர் வேற. இதுதான் அவங்க சொல்கிறது. ஆக்சுவலாக ஒரே கேரக்டர். எங்களோட பார்வை என்னன்னா ஒரே கேரக்டர் தான். இவங்க 2யும் வேறு வேறையாக காட்டணும். ஏன்னா தேவலோகத்துடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனும் ராவணனுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரனும் ஒரே ஆள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா சிக்கல். ஆனால் இதுக்கு வந்து வள்ளுவர் வந்து ஒரு உடச்சு விட்டு போயிடுறாரு. 5 வித்தான் ஆற்றல் அகல் விசும்போன் கோமான் இந்திரனே சாலும் குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு குறள், இது திருக்குறள். அந்த குறளை போய் பாருங்கள். அதோடைய பொருள் என்னென்னா, 5 வித்தைகளையும் கற்றவனுடைய ஆற்றலுக்கு அந்த ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்திரனை போய் பாருங்கிறார். ரைட். அதான் அவர் தான் எக்ஸாம்பிள் அதுக்கு. அப்போ இந்திரன்கிற பேர் எங்கேருந்து வந்தோம்னா ஐந்திரன். 5 திறமைகளை தன்னகம் கொண்டவன் இந்திரன் அப்படின்னு வருது. அதில் வந்து லகிமம் மகிமம்ங்கிற அந்த, அதாவது உடலை பெருசாகக்கூடிய தன்மை, சிறுசாகக்கூடிய தன்மை, பறக்கக்கூடிய தன்மை, இதெல்லாமே ராமாயணத்துலேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்திரஜித்துக்கு இருக்கும். இந்திரஜித்து வானத்துலேருந்து சண்டை போடுவான். புரியுதா? சிம்பிள் ஆஸ் தட். அப்புறம் உடலை மாற்றிக்கக்கூடிய தன்மையெல்லாம் இந்திரஜித்துக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இதை தான் 5 திறன்களை கொண்டவன்கிறாரு. அந்த இந்திரனை தான் இவர் சொல்கிறார். அந்த இந்திரன் தான் விண்ணுலக தலைவன் சொல்கிறாரு வள்ளுவர். அப்புறம் அப்போ இங்கே இருக்கிற ஒரு விஷயத்த இப்போ இதில் என்னென்னா, ராமனும் ராவணனும் மோதுனாங்களாங்கிறது ஒரு கேள்வி. அதுவே ஒரு கேள்வியா? அதுவே ஒரு கேள்வி தான். அதுக்கு அந்த போர் நடந்ததுங்கிறதுக்கு ப்ரூஃப் நம்ம சொல்ல முடியாது. இந்த கதை மட்டும்தான் அதுக்கான ப்ரூஃப். பட் ராவணனுக்கும் இந்திரனுக்கும் நம்ம கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நீங்கள் திங்க் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் வாழ்ந்தது, இருந்தது, அவர்கள் வந்து கடவுள்களாக வழிபடப்பட்டது, இது எல்லாத்துக்குமே நம்மளால் எவிடன்ஸஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வர முடியும். வெவ்வேறு இடங்களில், அவுட்டர் சோர்ஸஸில். அதாவது நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து அங்கங்கே நம்ம எடுக்கலாம். கிராஸ் ரெஃபரன்ஸ். இப்போ இந்த போருக்கு அப்படின்னம்னா சரி, ஓகே. இந்த போர்லேயும் வந்து பாருங்கள், இந்த போருக்குள்ளேயே வரோம். இப்போ ராவணன் மேலே தொடர்ச்சியாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்ன தான் இருந்தாலும் ஒரு பெண் பித்தன், பொம்பளை வெறியன், அவன் வந்து ஒரு எப்படி போய் ஒரு பிள்ளையை இழுத்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் கம்பருடைய பார்வையிலிருந்து கம்பராமாயணத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, ராமனும் லட்சுமணனும் வந்து வந்துடுறாங்க, சீதையெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு சூர்பனகை அவன் வந்து ராவணனுடைய சிஸ்டர் அவங்க வந்து பார்க்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ராமன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஏன்னா பார்க்குறக்கு அழகாக இருக்கிறான், ஒரு ஆண் மகனுக்கான அத்தனை இதெல்லாம் இருக்குது அவனுக்கு வந்து. அப்போ வந்துட்டு எந்த ஒரு பெண்ணாலும் ஒரு 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 ஆளை அவங்களுக்கு பிடிக்குது. என்ன பண்ணுவீங்க? எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? சொல்ல போய் என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட பேச போகணும். அப்படி தான் போய் பேசுகிறாங்க. என்னங்க, யார் நீங்கள், எங்கேருந்து வரீங்க? என்ன ராமன் சொல்கிறாரு, நான் வந்து இது பண்ணுறேன். அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, நீங்கள் கல்யாணம் ஆயிடுச்சா? அடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன, கல்யாணம் ஆகணும்னா இல்லையானா, கல்யாணம் ப்ரொபோசல் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் என்னுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆகலை. யார் சொல்கிறா? ராமன் சொல்கிறார். நீ அவங்ககிட்ட போய் பேசு, நான் டேக்கன், என்கிட்ட பேசாத, நான் டேக்கன், நீ அவங்ககிட்ட போய் பேசு. ஆனால் லட்சுமணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, ராமனுக்கு அது தெரியும் தானே, ஏன் லட்சுமணனுக்கு அனுப்பணும்? இந்த கேள்விக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? இப்போ லட்சுமணன்கிட்ட போய்ட்டு சூர்பனகை போய் கேட்குறாங்க. சரி, லட்சுமணன் என்ன சொல்லணும்? எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுமா, என் மனைவியை நான் விட்டுட்டு வந்துட்டேன், இவர் மனைவியை கூட கூட்டிகிட்டு வந்துட்டார், நான் இவரோட வந்துட்டேன், ஆனால் என் மனைவியை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு லட்சுமணன் சொல்லணும்ல. அதுக்கு பதிலாக லட்சுமணன் என்ன பண்ணுறான், நீ எப்படி வந்து இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மூக்கை வந்து சீவிடுறான். ஆக்சுவலாக மூக்கை சீவினதாக பதிவு இல்லை. எதில்? வால்மீகி ராமாயணத்தில். கம்பராமாயணத்துலையுமே அது மூக்கு சீவப்பட்டது இல்லை, சீவப்பட்டது வேற. ஒரு பெண்ணுக்கு எதை சீவினால் அது ஒரு பெண்மையவே இழிவுபடுத்துவதோ அதுதான் அங்கே சீவப்பட்டது. இது வந்து கம்பராமாயணத்தில் நீங்கள் போய் படிச்சிங்கன்னா தெரியும் எது சீவப்பட்டதுன்ட்டு. தங்கச்சியோடைய மார்பகத்தை அறுத்தால் ஒரு அண்ணனுக்கு கோவம் வருமா வராதா? எவ்வளோ கோவம் முற்றிலுமா வர முடியுமோ அவ்வளோ கோவம் வரும். வரணும் தானே. அதுவும் ஒரு அரசனாக இருக்கவனுக்கு இது நடந்தது உண்மையாக இருந்த பட்சத்தில் கோவம் வந்திருக்கணும்ல. இதுவே ஆக்சுவலாக நடக்கலை. நான் அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீன்ஸ் எல்லாமே நடக்கலை, இது கதை. நடந்தது என்னங்கிறத நான் சொல்கிறேன். கோவம் வருமா வராதா?
அப்போ உடனே அவர் என்ன தெரியுமா முடிவு பண்ணுறாரு, உடனே போய் சண்டைக்கெலாம் போகல, சூர்பனகையை என்கொயரி பண்ணுறாரு. என்ன பண்ண நீ போய் என்ன பண்ண, நீ என்ன போய் பேசுன, இதுக்கு என்ன இது, சரி நீ இப்படி போய் கேட்டதுக்கு அவர் இப்படி நடந்துக்கிட்டாரு, சரி ஓகே. அடுத்து சபையை கூட்டுறான். ராவணன் வந்து தனது சபையை கூட்டுறான். சபையை கூட்டி இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து என்னுடைய தங்கை சொல்லியிருக்காங்க, இப்போ இதுக்கு நம்ம அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்கலான்னு சபை முன்னாடி அறிவுரை பெறுறாரு. அறிவுரையில் இப்படி பண்ணவங்களை வந்து நம்ம உடனடியாக கொல்லணும், இது பண்ணணும், அவங்கள போய் கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது கரெக்டாக அந்த டைமில் வந்துட்டு ராமனும் லக்ஷ்மணனும் இல்லை, அங்கே போகும்போது சீதை தான் இருந்ததாகவும் அந்த சீதையை வந்து கோவப்பட்டு இதுலேயும் மாறும் வெர்சன். வால்மீகி ராமாயணத்தில் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சீதையை கையை பிடிச்சி இழுத்து மடியில் உட்கார வச்சு புஷ்ப விமானத்தில் பறப்பார். ஜடாயு வந்து சண்டை போடும், ஜடாயை கொண்டுட்டு போவார். சீதை வந்து ஒவ்வொரு ஆபரணங்களாக தூக்கி போடுவாங்க. இதுதான் கணக்கு. கம்பன் வந்து அதெல்லாம் பண்ணல. கம்பன் என்ன பண்ணுறாருன்னா, வராரு, வந்துட்டு இவங்க யாரும் இல்லை, எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரணும், இது பண்ணணும், அந்த வீட்டோடு சேர்த்து தூக்கிட்டு போகிறார். சீதை இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. சீதை கோடை தாண்டலை, இது பண்ணலை, இன்னும் பண்ணலை, நிலத்தோட அந்த நிலத்தோடு தூக்கிட்டு வந்து வச்சிடுறாரு. அப்போ சீதை எங்கே இருக்கிறாங்க, கணவன் விட்டுட்டு போன வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டோட தூக்கிட்டு வந்துட்டாப்புல ராவணன். தூக்கிட்டு வந்து வர சொல்லு, வீடு அங்கே இருக்காது, அங்கே வந்து பார்த்தா ஒரு ஓட்டை தான் இருக்கும். அப்போ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்ப வராங்க. அப்போ நகையை வந்து சீதை தன்னோட போகிற வழிலாம் நகையை போட்டு போகிறாங்க. அந்த நகையை பார்த்துட்டு இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க, இந்த இடத்துக்கு போயாச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல கூட ராவணன் வந்து சீதையை தொடலைங்கிறத கம்பன் வந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாரு. வால்மீகி அதை பண்ணல. வால்மீகி கொஞ்சம் ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பாரு. கம்பன் வந்து அந்த இடத்துல கூட சீதையை அவர் தொடலை அப்படிங்கிறாரு கண்ணியமாக. இந்த கதை தான், இந்த கதையில் அவர் இந்த இடத்துல இருப்பார். சரி, இது இன்னொரு இடத்துல ஒரு ராவணனுடைய மாண்பை அவர் காட்டுவார். கடைசியாக அந்த போர் நடந்துகிட்டு இருக்கும். போர் நடக்கும்போது ராமன் வந்து எனது சீதையை நினச்ச அந்த நெஞ்சை போய் சுடணும்னு சொல்லிட்டு அந்த வில்லில் வந்துட்டு அம்புக்கிட்ட அஸ்திரம் அந்த அம்பை வந்து சொல்லிட்டு ஏறாரு. அதாவது சீதையை நினைத்த அந்த நெஞ்சை வந்து போய் அழி அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு அந்த அம்பை. அப்போ அவரை வில்ல எடுத்து எஞ்சிடுறாரு. அது அம்பு போகுது. இந்த அம்பு வந்து ராவணனுடைய நெஞ்சை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகுது, இதயத்துக்குள்ளே போகுது. சீதையை தேடுது. சீதையை தேடி சீதை எங்கள் உள்ளே இல்லை, சீதை இல்லைங்கிறதுனால முதுகு பின்வழியாக வருது. இதுக்கு பொருள் என்ன? அவர் குற்றம் செய்யல, அந்த மாதிரி தப்பான இதில் சீதை ராவணனுடைய நெஞ்சத்திலே இல்லைங்கிறத கம்பன் பதிவு பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, சீதையை ராவணன் காதல் வயப்பட்டோ கவர்ச்சி வயப்பட்டோ தூக்கிட்டு போகல, இதை கம்பன் பதிவு பண்ணுறாரு. ஏன் பதிவு பண்ணணும்? இந்த குற்ற உணர்ச்சி தமிழனுக்கு இருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் அவன் வீட்டு பிள்ளைய தப்பு தானே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாது. இல்லடா, ராமனோட அம்பு தேடி பார்த்துட்டு இல்லைன்னு வெளியே வந்துருச்சு நமக்கு சொல்கிறாரு. பியூட்டிஃபுல், புரியுதா? ஏன்னா நீங்கள் இந்த குற்ற உணர்ச்சியில் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ராவணன் என்ன இருந்தாலும் தப்பு பண்ணிட்டானா, நம்மளால் தப்பு பண்ணிட்டான்ல, தப்பு பண்ணடா. இதை எதுக்கு சொல்கிறாரு? பிற்காலத்தில் நம்மளை மாதிரி சிந்திக்கக்கூடிய தமிழன் வருவான், அவனுக்கு தெரியணும் ராவணன் நம்ம ஆளு, ராவணனை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால கம்பன் அன்னைக்கு அவருக்கு கிடைச்ச ரிசோர்ஸஸ்லாம் நம்மக்கிட்ட கடத்துறாரு. பிற்காலத்தில் புரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த இதை அது இந்த லியோனார்டோ டா வின்சி வந்து வரைகிறதுல ஒரு ஹிடன் மெசேஜ் வச்சுருப்பார்ல, அது மாதிரி கம்பராமாயணத்தில் இன்னும் ஹிடன் மெசேஜஸ் அவ்வளோ கிடக்கு, அவ்வளோ ஈஸ்டர் இருக்கு. ஏன் நிலத்தோட சீதையை தூக்குனாருன்னு அவர் எழுதுறாரு. இதே போல் கம்பராமாயணம் இன்னொரு இடத்துல ராமன் வந்து சீதையை பார்க்குறா, சீதையை வந்து நிலத்தை பார்க்குறாங்கன்னு வரும். இன்னொன்று சீதை எப்படி பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த சிபி சக்கரவர்த்தி வந்து நிலத்தை உழுகும் பொழுது சீதையை வந்து உள்ளேருந்து கிடச்சாங்கன்னு வரும். இதெல்லாம் எதை மீன் பண்ணுது? நிலம். சீதைங்கிறது நிலம், சீதைங்கிறது நிலம். அப்போ இது என்னன்னா, இது பெண்ணுக்காக நடந்த சண்டையே கிடையாது, நிலத்துக்காக நடந்த போராகத்தான் இருந்திருக்க முடியும். இதைத்தான் மறைமுகமாக கம்பனும் கடத்துறாரு. அதனால தான் சீதையை பற்றி சொல்கிற நிறைய இடங்களில் நிலத்தை வந்து ஊமையாக எடுத்துகிட்டு வருவார். திருப்பி ரிப்பீட். அப்போ இங்கே என்ன அப்படின்னா, பேசிக்கலி ஒரிஜினல் இந்த இதில் நான் புரிஞ்சுக்கிட்டது, நான் என்னோடய பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். நிலத்தகராறு, வடக்குலேருந்து ஒரு மண்ணை தென் திசையை நோக்கி வராரு. ஒவ்வொரு அரசர்களெல்லாம் வீழ்த்திட்டு வராரு. அந்த அரசர்கள் தான் அசுரர்கள் ஒவ்வொருத்தனும். அப்படி வீழ்த்திட்டே தென் திசையை நோக்கி வராரு. தென் திசையை நோக்கி வரும் பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா
ஒரு நண்பன் இருக்கார், ராவணனுக்கு ஒரு நண்பன் இருக்கார், அவன் வாலி. வாலியும் ராவணனும் நண்பர்கள். நல்லா கவனிங்க. வாலி ஒரு ராஜ்யத்தை ஆட்சி, அதான் அந்த வானர ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய தம்பியை வந்து முடிசூடுறாரு யார்? ராமன். வாலி ராஜா. வாலியை வீழ்த்தி, அதுவும் வாலியை எப்படி வீழ்த்துறாரு? வாலியை வந்து நேரடி போரில் வீழ்த்த முடியாது. முதுகுக்கு பின்னாடி இருந்து அம்பை எய்து தான் வாலியை அவர் கொள்கிறாரு. வாலி யார்? ராவணனுடைய நண்பன். தன்னுடைய ஃப்ரெண்டு டெரிட்டரியை ஒரு, இப்போ நீங்கள் ராஜாக்கள் மத்தியில் இப்படி யோசிங்களேன். இப்போ தென் திசையில் ஒரு ராஜா இருக்கார், இதுக்கு மேலே இவருக்கு அசோசியேட்டடாக ஒரு நண்பராக ஒரு அரசர் இருக்கார், அவருக்கு மேலே இந்த வட ராஜ்யங்கள்லாம் இருக்குது. இப்போ வட ராஜ்யங்கள்லேருந்து ஒருத்தர் படையெடுத்து வராரு, தனது நண்பனாக இருக்கிற ஒரு அரசனை முதுகுக்கு பின்னாடி அம்பை போட்டு கொன்னுட்டு அவருடைய தம்பியை பப்பட் ரூலில் உட்கார வைக்கிறார். ராமன் பப்பட் ரூலில் வச்சுட்டு அவங்களுடைய நாட்டு படையையும் இவங்களுக்கு எதிராக திரும்ப வந்து தென் திசை நோக்கி வராருன்னு வைங்க, கொண்டு வராருன்னு வைங்க. அப்படி வரும்பொழுது இவங்களுடைய ஒரு எழில் கொஞ்சக்கூடிய ஒரு ஊர் நிலம் இருக்குது, அந்த நிலத்தை டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க, அந்த நிலத்துடைய வளங்களை அழிக்கிறார்கள். சூர்பனகை தான் உருவாக்கிய ஒரு நிலம், தன்னுடைய நிலப்பரப்பில் ஒரு நிலத்தை இவங்க அழிக்கிறாங்க. இப்போ திரும்ப ராவணன் என்ன பண்ணணும்? படை திரட்டிட்டு போகணுமா, போகக்கூடாதா? அதான் பண்ணணும். படை திரட்டிட்டு போயிட்டு இவர்களுடைய நிலத்தை கைப்பற்றுகிறார். கேப்சர், கான்குவெஸ்ட். புரியுதா? சீதை என்பதும் நிலம், சூர்பனகை என்பதும் நிலம். அன்றைக்கி அந்த அரசர்கள் வந்து பெண்களுக்காகலாம் சண்டை போட்டுக்கல, நிலம்தான் பெண்களாக கருதப்படுகிறது. புராணத்தில் நிலத்தை பெண்ணாக நம்ம உருவகப்படுத்தி இந்த புராண கதைகள் எழுதப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நம்ம ஒரு உட்காந்து யோசிச்சோம்னா அதுதான் ரீசன். ஏன்னா திரும்ப சீதை எங்கே போயிடுறாங்கன்னா நிலத்துக்குள்ளே போயிடுறாங்க. பூமாதேவி வந்து அவங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் நான் சொல்லலப்பா, நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அப்போ சீதையோட எதுக்கு இத்தனை முறை நிலத்தை நீங்கள் வந்து ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு? நிலத்துக்கும் சீதைக்கு என்ன சம்பந்தம்? ஏன் இவ்வளோ சம்பந்தம்? அப்போ சீதை என்பது நிலம்தான். இப்போ நிலத்துக்காக நார்த்லேருந்து வந்த ஒரு அரசனுக்கும் சவுத்தில் இருந்த ஒரு அரசனுக்கும் நடந்த ஒரு போர் இது நடந்திருக்கலாம். இதில் வெற்றி யார் பெற்றாங்க என்னன்னு நமக்கு தெரியல. அது வந்து முடிவு. ஏன்னா திரும்ப ராமன் வந்து இங்கே ஆட்சி செய்யலை, அவங்க ஊருக்கு போயிட்டாப்ல. ராமர் வந்து அங்கே போயிடுறாரு. ராமர் இங்கே ஆட்சி செய்ய, அதனால தான் தமிழ்நாட்டில் ராமருடைய வழிபாடுங்கிறது இப்போ சமீபத்தில் மேபி ஒரு 500 to 600 இயர்ஸில், அதுவும் ஆந்திராக்காரங்க வந்து நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ணுற டைமில் தான் அந்த டெம்பிள்ஸ்லாம் உருவாகுது, ராமருக்கு கோயிலெலாம் வருது. பட்டு அதுக்கு முன்னாடி ராமருக்கான கோயில்கள் இதெல்லாம் இல்லை. விஷ்ணு கோயில்கள் இருக்குது, பெருமாள் கோயில் இருக்கும், விஷ்ணு கோயில் இருக்கும். இந்த விஷ்ணு கோயில்களில் உள்ள வந்து ராமருக்கு வழிபாடு நடத்துறதுக்கு ஒரு சின்ன இதெல்லாம் காலத்தில் அப்படியே சன்னதிகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. அதே போல் இங்கே தமிழ்நாட்டில் ராமர் பாதம்ங்கிற பேரில் சில வேறு பாதங்கள் இருக்கும். அது வந்து புத்தருடைய இதையும் சொல்கிறாங்க, புத்தருடைய பாதங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்புறம் அதோட சமண துறவிகளோட பாதங்கள்லாம் நம்ம வழிபடுற ஒரு மரபு இருக்குது. விஷ்ணுவையும் நம்ம பாதமாக வழிபடுவோம். நீங்கள் விஷ்ணு கோயிலில் ஒரு தலையில் ஒரு இது வைப்பாங்க, அதுக்குள்ளே பார்த்துருக்கீங்களா? பாதம் மாதிரி இருக்கும் உள்ள பாதம், விஷ்ணுவோட பாதம் தான் அது. அந்த விஷ்ணுவோட பாதம்ங்கிறது இருக்குது. அந்த விஷ்ணுவோட பாதத்தெல்லாம் ராமர் பாதம்னு சொல்லி இப்போ கூட ராமேஸ்வரத்துலலாம் விஷ்ணு பாதங்கள் தான், அதெல்லாம் ராமர் பாதம்னு சொல்லி கோயில்களை இப்போ உருவாக்கியிருக்கிறீங்க. இப்போனா ஒரு 300-400 வருஷம்தான், ஒரு 300 to 400 இயர்ஸ். அதில் வந்து இந்த ராமர் கோயில்கள் இதெல்லாம் வந்து அதிகரிச்சிருக்கே ஒழிய, இல்லை உருவாக்கியிருக்காங்களே ஒழிய, இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தமிழர்கள் ராமனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கேஸ் ராமன் வந்து ராமராஜ்யத்தை தமிழ்நாட்டில் சாத்தியப்படுத்தியிருக்கிறாரு, இலங்கையில் சாத்தியப்படுத்தியிருக்காருன்னா, இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலையும் ராமனோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏன் கோயிலெலாம் அப்படி தான் இருந்திருக்கும், ஏன் இல்லை? அப்போ அதிலேயே புரிஞ்சுக்கணும், இந்த போரில் கண்டிப்பாக ராமன் ஜெயிச்சாராங்கிறது கேள்விக்குறி, அல்டிமேட் கேள்வி. ராமன் திரும்ப போய் அவரோட ஊரில் தான் ஆட்சி செய்கிறாரு. இங்கே ஜெயிச்சு இங்கே வந்து அவர் ஆட்சி செஞ்சு இங்கே அவரோட கண்ட்ரோலில் ஒரு ஆட்சி நடந்துருந்துச்சு அப்படின்னா, விபீஷணன் இவங்க எல்லாமே ஆட்சி செஞ்சுருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட ராமனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்கே இருந்திருக்கும். பட் அது இருந்துச்சா? இன்றைக்கி வரைக்குமே இல்லையே. இப்போ வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்க காலம் வரைக்குமே அது வந்து அந்தளவுக்கு இல்லையே, டாமினண்ட்டாக இல்லை. அப்போனா ராமன் பெரிய அளவு விஷ்ணுவை வழிபடுற அளவுக்கு ராமனுக்கு இங்கே வந்து முக்கியத்துவம் என்பது பெருசாக இல்லைங்க பட்சத்தில் ராமன் வந்து வட இந்தியாவை சார்ந்த ஒரு கடவுளாகவே தான் கருதப்படுகிறார் தமிழ்நாட்டில். இன்னும் பெரும்பான்மையாக கிருஷ்ணரோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட ராமனுடைய வழிபாடு கம்மி. கிருஷ்ணரோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ராமர் வழிபாடு, கிருஷ்ணருக்கு பல கோயில் இருக்குது, பாண்டியர்கள் கட்டின கோயில்கள்லாம் இருக்குது.
ஆனால் ராமனுக்கு இவங்கெல்லாம் கோயிலே கட்டலை. விஷ்ணு கோயில்களுக்குள்ளே ராமன் ஷரைன்ஸை வந்து பிற்காலத்தில் வந்த தெலுங்கர்கள் தான் நிறைய உருவாக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுக்கோங்க. இப்போ என்னென்னா, இப்போ உங்களுக்கு சில ஒரு கேள்விகள் இருக்கும். இப்போ நான் என்னோட ஓரளவுக்கு நான் மேலோட்டமாக சொல்லிட்டேன். உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும்ல ராமனை பற்றி அதை வந்து கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன், முடிச்சுக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக வந்து கேள்விகள்லாம் வந்து முடியவே முடியாது. ஏன்னா இது நான் ரொம்ப சென்சிட்டிவ், அதை மேலோட்டமாகவே பேசணும்னு தான் நினச்சேன். ஏன் திரும்ப உள்ளே போனால் போயிட்டே இருக்கும், அது முடிவில்லை. ஏன்னா அவ்வளோ கேள்விகள் இருக்குது. பட் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த வீடியோவில் கடைசியாக ஒரு கேள்வி, ஏன்னா ஃபியூச்சரில் பேசுவோம், நம்ம இஷ்யூ பேஸ்டாக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பேஸ்டாக பேசுவோம். ஏன் இப்போ வந்து ராவணனை ஒரு அரசன் அது அப்படி தான் பார்த்துருக்கணும். அதனால தான் இங்கே வந்து வழிபாடு இல்லை, ராவணன் வழிபாடு இல்லை, இல்லை எனக்கு தெரியாது, நான் வந்து ராவண வழிபாடு இருக்கா இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம நினைவு கூறுறோமா? அவரை கோயில்களில் ராவணனுடைய சிற்பங்கள் நிறைய இருக்குது, சரிங்களா? அந்த சிற்பங்களில் எல்லா சிற்பங்கள்லையுமே ஒரு சில சிற்பங்கள் கொஞ்சம் பிற்காலத்தில் வந்த சிற்பங்களில் வந்துட்டு ராமாயண சிற்பங்கள் இருக்குது. ராமாயண கதையை ஒட்டி அந்த கதை கதாபாத்திரங்கள் இருக்குது. நிறையா இடங்களில் வந்து ராவணன் வந்து சிவனை வழிபடுற மாதிரி சிற்பங்கள்லாம் நம்ம கோயில்கள்லேயே இருக்குது. கொஞ்சம் பழைய கோயில்கள்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஒரு 1000 வருடம் பழமையான கோயில்களிலும் கூட அந்த சிற்பங்கள்லாம் இருக்குது. பட் இது அந்த ராவணனை இவங்க எப்படி உள்ளே எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ ராவணனுக்குன்னு தனியாக ஒரு வழிபாட்டு முறையோ கோயிலோ இருந்துச்சாங்கிறது கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாடே கிடையாது. தமிழர்களோட வழிபாட்டில் எதையுமே உருவ வழிபாடு நம்ம பண்ணதில்லை. முருகனுக்குமே உருவம்ங்கிறதுலாம் பிற்காலம் தான், புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு 1000 வருஷம் அந்த காலகட்டத்தில் தான். அதுக்கு முன்னாடி வந்து முருகனை வந்து நம்ம வந்து அருகோண நட்சத்திரத்தை போட்டு வழிபட்டுருவோம். அருகோண நட்சத்திரத்தை போட்டு முருகனை வழிபடுவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ கதிர்காம கோயில் இதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருகோண நட்சத்திரம் தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இப்போனா ஒரு 100 வருஷத்துக்குள்ளே தான் முருகனுக்கு சிலையே அங்கே வருது, புரியுது. அதுக்கு முன்னாடி வெறும் அந்த இது மட்டும்தான். அதே போல் வந்து விஷ்ணு நம்ம வந்து வழிபடும் பொழுது என்ன பண்ணுவோம்னா அந்த பாதங்களை வந்து செவுத்தில் புடைப்பில் வச்சுருப்போம், அவ்வளோதான். எப்படி லிங்கமோ அந்த மாதிரி அதே மாதிரி பாதம் வந்துடும். சிவனுக்கு வந்து லிங்கத்தை வச்சு வழிபடுறோம். இதில் இன்னொன்று, நீங்கள் முருகனையும் லிங்கத்தில் வழிபடுறது இருக்குது, விஷ்ணுவையும் லிங்கத்தில் வழிபடுறது, கலரை மட்டும் மாற்றிடுவாங்க. ரைட்டு, புரியுதா? பேசிக் கான்செப்ட்லாம் ஒன்று தான். கருப்பு கலரில் போட்டு லிங்கம் இருந்துச்சுன்னா அது சிவனை குறிக்கும்ன்றாங்க, நீல கலரில் இது போட்டு இருந்துச்சுன்னா அது விஷ்ணுவை குறிக்கும்ன்றாங்க. இது மாதிரி அதே போல் வெள்ளை போட்டால் பிரம்மனை குறிக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லிங்கத்துக்கு கூட அந்த துணியை கட்டி மாற்றுற ஒரு பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது. அதே போல் அம்மன்களுக்கும் அதே கான்செப்ட் தான். அம்மனுக்கு வந்து ஒரு சிலையை வச்சு புடவையை கலரை மாற்றி கட்டுறது மூலிமா லக்ஷ்மியா சரஸ்வதியா இதுவா இதெல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. நம்ம வந்து ஓப்பனாக சொன்னால் நம்ம வந்து சிலைகள்லாம் நிறையாலாம் ஆரம்ப காலத்தில் பண்ணல. அது அப்புறம் பின்னாடி அந்த ஐடியல் வர்ஷிப் வந்து ஒரு 1000-1500 வருஷம் தான். அதில் தான் வந்து அதிகமான சிலைகள் வருது. அப்போவுமே நம்ம வந்து லிங்க வழிபாடு தான் அதிகமாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஓகே, பட் நம்ம ராவணன் வந்து வழிபடுறது வந்து முறை இல்லை பெருசாக இது மாதிரி நமக்கு இருக்க மாதிரி. எங்கேயாவது ஒரு இடத்துல சில இடத்துல சொல்கிறாங்க ராவணன் கோயில் ஒரு இடத்துல இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது வந்து நம்ம முழுமையாக ஆய்வு பண்ணால் தான் தெரியும். ஏன்னா அது ராவணன் கோயிலேவா? ஏன்னா இன்றைக்கே இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மதுரையில் இருக்கிற கோயில் யாரோட கோயில்? மீனாட்சி அம்மன் கோயில். அது மீனாட்சி அம்மன் கோயிலா? கிடையாது, அது பிற்காலத்தில் தான் மீனாட்சி அம்மன் கோயில். அது வந்து சொக்கநாதர் ஆலயம், சிவனோட கோயில், சிவன் கோயில். அங்கே இருந்த மீனாட்சி அம்மனை பிரதான தெய்வமாக பிற்காலத்தில் வந்து மாற்றுறாங்க. பிற்காலத்தில் யாருன்னா ஆந்திராக்காரங்க வந்து மாற்றுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அது சொக்கநாதர் ஆலயம் தானே, இன்னைக்குமே அது சொக்கநாதர் ஆலயம் தான். இது பெரிய கோயில் மாதிரி, இதுவும் ஒரு சிவன் கோயில் தான். நம்ம தமிழர்களுடைய வழிபாடு எல்லாமே லிங்க வழிபாடு தான். அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா லிங்கம் தான், எங்கே போனாலும் லிங்கம் தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா லிங்கம் தான். ரைட். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி, இப்போ ராம அந்த ராம இந்த ராம எவ்வளோ பேர் நம்மளை சுற்றி பார்த்தா அவ்வளோ ராமம். ஆனால் ராவணன்னு பேர் அங்கே ஒன்றும் இங்கே பார்த்துருக்கேன். பட் இந்த கில்ட்டுனால தான் வந்து அந்த பேர் வைக்கிறது வந்து குறைஞ்சிருச்சு. ராமனுங்கிற பேருமே என்னங்க, இது வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், வரலாறு காலகட்டத்தில் ஒருத்தரோட பேர் ராமன் வந்துச்சுன்னா அவங்களோட கம்யூனிட்டியை வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கல்வெட்டுகளில் நீங்கள் ஒரு கெஸ்ஸில் கண்டுபிடிக்கலாம், அந்த கெஸ்ஸு கரெக்டாக பொருந்திடும். இது வரைக்கும் வரலாற்று காலம் ரொம்பலாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ராமன் பேர் வைக்கிறவங்க யாருன்னு போய் பார்த்தீங்கன்னா ராமன் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லா சமூகத்தை சார்ந்தவங்க வைக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இது ராம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காமனான ஒரு ஹிந்து நேம் அப்படிங்கிற மாதிரி ஆனதுனால அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே ராம்னு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழர்களுடைய பேர் மரபில் ஒரு பெரிய மாற்றமே நடந்திருக்கு. இது அது வேற டாபிக். நம்ம ஏன் இந்த பேர்கள் நிறைய பேர் உங்ககிட்ட நான் வந்து இப்போ என் பையனுக்கு ஏதாவது பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க பாருங்கலாம் கேட்கறத பார்த்துருக்கேன். அப்படி இருக்கப்ப ராவணன் ஒருத்தர் பேர் வைக்கணும்னு நினச்சா வைக்கலாம்ல, ஒன்றும் தப்பு இல்லை. வைக்கலாம். ரால தொடங்குற மாதிரி வைக்கணும்னு நினச்சா ராவணன் வைக்கலாம். ஆனால் ரகரத்தில் தொடங்குறது தமிழ் வார்த்தை இல்லை, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஈராவணன் இல்லைங்க, ராவணன். அதாங்க
ரகரத்தில் தொடங்குற ராவணனுங்கிறதும் தமிழ் வார்த்தை அல்ல. சரி, புரியுதுங்களா? இது வந்து இந்த ராவணன்கிற பேர் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? புது டாபிக்கே தொடங்கும் போல இருக்கே. ராமாயணத்துல தான் எடுத்துக்கிறோம் ராவணன்கிற பேரை. ராவணன்கிற பேரை நம்ம ராமாயணத்துல தான் எடுத்துக்கிறோம். இலங்கேஸ்வரன். புரியுதா? நீங்க வேற ஏதாவது பேரும் கூட அவருக்கு உண்மையான பேர் வேறையாக கூட இருந்திருக்கலாம். அதுவும் அது ஒரு இடு பேர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இரவு வானத்திற்கானவர் அப்படிங்கிறதுல தான் ராவணன் அப்படிங்கிறது பார்வை. ஏன்னா அவர் ஒரு அஸ்ட்ரானமர் அப்படிங்கிறதுனால அந்த நிலவு எல்லாத்தையும் வானத்தை இரவு வானத்தை பார்த்து ஆய்வு செஞ்சுட்டு இருந்தனால அவருக்கு இரவு வானத்திற்கானவருங்கிறது தான் ரானாவே. ராத்திரி நேரம்ல ரா, இந்த ரான்னு சொல்றோம்ல, ரா அப்படின்னா அந்த இரவுங்கிற அந்த வார்த்தை, இரவுங்கிறது இருக்குல்லங்க, இரவு தான் ராவு ரா அப்படிலாம் வருது. அந்த அப்போ ராவானம் அப்படின்னா இரவு வானத்திற்கானவர் அப்படிங்கிற பொருளில் ராவணன் என்பது வழங்கப்படுது. இப்போ இங்கே அடிப்படையில் நம்ம பார்க்குறதுனா ராவணன் தமிழன், அதில் மட்டும் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இன்னும் ஒரு பெரிய காமன் இது வந்துன்னா ராவணனே பிராமணன் ஒரு கேள்வி. அது சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. நான் முன்னாடியே விளக்கம் கொடுத்துருக்கேன். பிராமணர் யாரு? பிராமணருங்கிறதே வந்து நீங்கள் ஒரு கம்யூனிட்டிக்கான ஐடென்டிட்டியே கிடையாது ஃபர்ஸ்ட். அது இப்போ நீங்கள் சொல்கிறது பிராமின்ஸ்னால் ஒரு கம்யூனிட்டினா அது கிடையாது. அது அவங்களுக்குமே பிராமின் யாருன்னு நீங்கள் போய் அவங்களோட வேதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியை குறித்தது கிடையாது. அது பிராமின் யாருன்னா அன்றைக்கி துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவங்க, மக்களுக்கு நல்லது செஞ்சவங்க, ஏதாவது ஒரு தொழிலில் உச்சம் தொட்டவர்களை பிராமணர்கள் அப்படின்னு மதிப்பாக நடத்தப்பட்டார்கள். பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. ஒரு பிராமணனுக்கு பிறந்தவர் பிராமணன் அப்படி வராது. அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். ஒருத்தன் பிறக்கிறான், அவன் வாழ்ந்து ஒரு பிராமண நிலையடை, அப்படி பிராமண நிலையடைந்தவர் ராவணன். அதான் நம்ம 10 காலை ராவணன் வந்து பிராமணன் எடுத்துக்க முடியாது. அதே போல் வந்துட்டு அவர் இந்த முனிவருக்கு பிறந்தார், அந்த முனிவருக்கு பிறந்தார்லாம் இது வந்து ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் ஹிந்துவிசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்குது? எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் இவங்க எழுதின வரலாறு என்ன தெரியுமா? ஒரு 5 முனிவர்களுக்குள்ளே முடிச்சுடுவாங்க. இவ்வளோ தான். அவர் 5 முனிவர்களுக்கு தான் எல்லோரும் பிறந்திருக்கும். அதுவும் எதுக்கு இந்த முனிவர் எனக்கு புரியல. முனிவர்கள் எப்படி இப்போ குழந்தை பெற்றுக்கிறாங்க என்ன? இந்த 5 முனிவர்களுக்கு பிறந்தவங்க தான் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பாப்புலேஷனும். இப்படி தான் ஹிந்துவிசம் வந்து வகைப்படுத்தி வச்சுருக்கு. நீங்கள் வந்து இந்த புராண கதைகளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் ஒரு புராணம் எழுதி வச்சுருப்பாங்க. அந்த புராணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு அந்த முனிவருக்கு பிறந்தவர், இவர் இந்த முனிவருக்கு பிறந்தவர், அவர் அந்த முனிவருக்கு பிறந்தவர், இந்த முனிவரோட இதுலேருந்து வந்து இப்படியே தான் கதை. இது கதைகள். முனிவர்களுக்கு பிறந்த ஒரு ஆளுக்கு பிறந்த இந்த கான்செப்ட் எல்லாமே அது திரும்ப அது பைபிள் மாதிரி தான். அது ஆதாம் ஏவாளுக்கு தான் எல்லோரும் பிறந்தோம் அப்படின்னா அது கதைக்கு ஓகேங்க. அது அடுத்த ஒன்றும் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு 2 பேர் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்புறம் அவங்களுக்கு எப்படி அதில் ஸ்டார்டிங்லலாம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் தான் வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு புரிதல். அப்படி ஒரு புரிதல் வருதுல்ல, அது ஜெனட்டிக்கலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னு வைங்க, அப்படி சாத்தியமே இல்லை. அதாவது இன்றைக்குமே நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்குள்ள க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது பிரச்சனை வரும். 3வது ஜென்ரேஷனில் முடமாயிருவாங்க. அப்போ அது நீங்கள் இந்த படம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி ஒரு படம் ஒன்று வரும். ஆமாம். அதில் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இது மாதிரி இன்சிஸ்டாக தான் பிறந்திருப்பாங்க, இன்ப்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஆயிருக்கும் மனுஷனும். ஆரோக்கியமான குழந்தைகளை அப்படிலாம் உருவாக்கவே முடியாது. இயற்கையிலே அது வாய்ப்பு இல்லை. மனுஷன் மட்டும் கிடையாது, எந்த உயிரினமும். ஒரு 2 நாயை கொண்டு வந்து அது ஜென்ரேஷன் ஒரே குடும்பத்துக்குள்ளே பண்ணிருந்தீங்கன்னா நாய் நாசமாக போயிடும். பூனைக்கும் அதுதான், எல்லா உயிரினுக்கும் அதுதான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க, அது சாத்தியம் இல்லை. அது உங்கள் நம்பிக்கை, உங்கள் மத நம்பிக்கை. அதே போல் இந்த இதுலேயும் அப்படி தான். ஒரு முனிவருக்கு ஒரு சமூகமே ஒரு முனிவருக்கு பிறந்துச்சுன்னா எப்படி? ஸோ இதெல்லாம் அவங்கவுங்க கதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த கதையெல்லாம் நீங்கள் அப்படியே எழுத்து நம்பணும்னு அவசியம் இல்லை. அது புராண கதை மைத்தாலஜி, இட்ஸ் நாட் ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம இங்கே பேசுனது என்னென்னா, இந்த மைத்தாலஜிக்கல் விஷயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளோதான். கொஞ்சம் டீகோட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஹிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம எடுத்து காட்டியிருக்கோம். அந்த அடிப்படையில் ராமாயணம்ங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அது பெண்களுக்காக அடிச்சுக்கிட்டது கிடையாது. மாறாக அது நிலத்திற்காக 2 அரசர்களுக்கு நடுவில் நடந்த போராகத்தான் இருக்கும். அதுதான் கால ஓட்டத்தில் நிலங்கள் வந்து பெண்களாக உருவகிக்கப்பட்டு இப்படி ஒரு கதையாக வந்திருக்கு. ஸோ ராவணன் வந்து ஒரு கெட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கில்ட்டுக்குள்ளே போக தேவையில்லை. இந்த கதை வடக்கில் எழுதப்பட்டு திரும்ப அது தென் திசை நோக்கி வந்திருக்கு, அவ்வளோதான். ரைட். தென் திசையில் எழுதி அது வடக்கு நோக்கி போகல. அதை நம்ம பதிவு பண்ணுறோம். ரைட். இப்போ பல கேள்விகளோடு வந்தேன், அதுக்கு நிறைய விடைகள் கிடச்சிது. ஆனால் இப்போ முடியும் போது பல கேள்விகளோடு வந்து முடிக்கக்கூடிய ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்குது. மிக்க நன்றி பாரி. நன்றி.